என்னோட பேர் ஏடுமலை ஏஏஓ. வீரானந்தபுரம் கடைசியில் இருக்கும். வீரானந்தபுரம் வந்து கண்டமலை ஸ்டார்டிங் வீரானந்தபுரத்தில் இருக்கும். இப்போ மழை வந்து 2-3 நாளாக பேஞ்சிருக்கு. பேஞ்சு முடிஞ்சு இப்போ தண்ணி எல்லாம் ஃபுல்லாக நின்று அலசி வெளியே வந்துருச்சு இல்லைங்களா? உங்கள் பேர் சொல்லுங்கள். அண்ணன் பேர் அண்ணாதுரை. உங்கள் பேர் என்ன? பாபு. அண்ணன் பேர் வந்து பாபு. இப்போ இவங்க எல்லாம் நின்றுட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சோளெல்லாம் வந்து இந்த தண்டூரில் ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மழை பெஞ்சதால் திரும்பி இந்த பயிருக்கு உடனடியாக நம்ம சத்து ஏற்றணும். எப்படி சத்து ஏற்றணும்னா, தண்ணியெல்லாம் வந்து இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் வடிஞ்சிடும். ஃபுல்லாக வடிஞ்சதுக்கு அப்புறமா 4 கிலோ டிஏபி, ஓகேண்ணே, 4 கிலோ டிஏபி, 2 கிலோ யூரியா, 2 கிலோ பொட்டாஸ். இதை வந்து நாள் ஒரு மதியம் வந்து ஒரு 2 மணி வாக்கில் ஊற வைக்கணும். தனித்தனி பக்கெட்டில் போட்டு ஊற வைக்கணும். 3 பக்கெட்டில் போட்டு காலைல மார்னிங் 9 மணிக்கு ஊற வைக்கலாமா? ஊற வைக்க கூடாது. எப்பவுமே ஈவினிங் டைமில் தான் மருந்து அடிக்கணும். எப்பவுமே ஈவினிங் டைமில் தான் இந்த உரக்கரைசல் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் மட்டும்தான் அடிக்கணும். மருந்து நம்ம எப்போ அடிக்கலாம், ஆனால் உரக்கரைசல் அடிக்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் மட்டும்தான் அடிக்கணும். அதனால் திரும்ப சொல்கிறேன், 4 கிலோ டிஏபி என்ன சொல்லுங்கள்? 4 கிலோ டிஏபி, 2 கிலோ பொட்டாஸ், 2 கிலோ பொட்டாஸ், 2 கிலோ யூரியா. இதை 3 பக்கெட்டில் தனித்தனி பக்கெட்டில் போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சு மறுநாள் திருப்பி ஒரு 2 மணிக்கு மேலே எடுத்து வடிகட்டிட்டு, அடியில் திப்பையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா தெளிஞ்ச தண்ணி மட்டும் எடுத்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பயிர் நல்லா அருமையாக வந்துடும். இது எல்லாரும் சொல்லுங்கள், தெரிஞ்சு சொல்லுங்கள், அக்கம் பக்கத்தில் சொல்லுங்கள், எல்லாரும் பயன்படும். நன்றி, வணக்கம்.